ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் முதல் முறையாக இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்க அப்புடின்னா, நான் என் கம்பெனியில் வந்து இன்றைக்கி லீவு விட்ருக்காங்க. ஸோ அதுதான் சம்பவமாக இருக்குது. இந்த சம்பவத்தை கொண்டாடும் விதமாக ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது தாங்க நாங்கள் வசிக்கக்கூடிய கேம்ப்பு. எங்களுடைய கேம்ப் ஏரியா இப்படி தான் இருக்கும். துபாயில் நீங்கள் பார்க்குற பில்டிங் மாதிரி இது இருக்காது. கேம்ப் ஏரியானா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக கேம்ப் ஏரியா தான். நம்ம கேம்பில் தான் தங்கியிருக்கிறோம். அந்த சம்பவத்தை கொண்டாடும் விதமாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்புடின்னா, ஒரு பாகிஸ்தான் கடையில் 10 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட போகிறோம். அது மட்டன் பிரியாணி 10 திராம்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வாங்கியாச்சு. இந்த பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் சம்பவமாக இருக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் லீவு கிடச்சிருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்க அப்புடின்னா, துபாயில் வெயில் அதிகமாக அடிச்சிட்ருக்கு. இந்த வெயிலெலாம் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி டைமில் வீக்லி ஆஃப் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். லீவு கிடச்சிருச்சு. ஓகே, அதை தான் என்ஜாய் பண்ணி விதமாக பிரியாணி வாங்கி சாப்பிட போகிறேன். இந்த மட்டன் பிரியாணியில் மட்டன் அதிகமாக இருக்கோ இல்லையோ, சோறு தான் அதிகமாக வச்சுருக்காங்க. இதுக்கு கூடவே ஒரு ரைஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தயிர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு, அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் ஊற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம மட்டன் இதில் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. சோறு தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று நம்ம முட்டை குழம்பு வச்சோம். அந்த குழம்ப இதில் ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குழம்பு ஊற்றி முட்டையை போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரியாணி சாப்பிட வேண்டியதான். இந்த கடையில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்க அப்புடின்னா, 10 ரூபாய்க்கு 2 பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணியை ஒரே இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அப்படி இருந்தாலும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்களுடைய முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ துபாயில் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துபாயில் வசிக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரியாணி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அதிகமாகவும் இருக்குது. மட்டன் பீஸும் ஓரளவுக்கு இருக்குது. சாப்பிட சாப்பிட பிரியாணி வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ புதக்குழியில் கை விட்டு எடுக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பிரியாணி சாப்பிட்டு என்னால் முடிக்க முடியல. ஸோ இந்த அளவுக்கு தான் சாப்பிட முடிஞ்சுது. என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியல. ஸோ நீங்களும் இந்த மாதிரி துபாயில் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.